நம்ம எல்லாருக்கும் இந்த அனுபவம் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். எப்படின்னா, ஒரு வண்டியில் நம்ம போய்கிட்டே இருப்போம். போய்கிட்டே இருக்கச்சுல ஒரு இடத்த இலக்கா நோக்கி போயிட்டு இருப்போம். அந்த இடத்துல போவோம், அந்த இடத்துல நம்ம இறங்கணும், இல்லை அந்த இடத்துல ஒரு நம்ம வேலையை பார்க்கணும். நம்ம மறந்துட்டு அந்த இடத்த தாண்டி போயிடுவோம். போனதுக்கப்புறம் ஐயோ அந்த இடத்த தாண்டிட்டோமே, நம்ம திரும்பி பல பேர் இந்த அனுபவம் இருக்கும். ஏன் அந்த அனுபவம் நமக்கு தோன்றுச்சுன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற யோசனைக்கு நம்ம வந்தோம்னாலே நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா, நம்ம ஒரே சிந்தனையில இன்னைக்கு நம்ம அவரை பார்க்க போறோம், அந்த இடத்துல வந்தோடனே நம்ம இறங்கி அவரை பார்க்கணுன்ற அந்த எண்ணம் மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துக்கு இறங்கிடுவோம். ஆனா நம்ம போகும்போது நம்மள அறியாமையே எண்ணங்கள் வேற பக்கம் ஓடிட்டே இருக்கும். வேற ஏதோ ஒரு சிந்தனையில நம்ம எங்க இருக்கிறோம், என்ன செய்யறோன்றதை மறந்துட்டு அந்த நம்ம இறங்கக்கூடிய இடத்துலயோ இல்ல நம்ம போய் பார்க்க வேண்டிய ஆளையோ தாண்டி போயிடுவோம். திரும்ப வருவோம் அப்படின்னும் போது நம்ம நம்ம நினைக்கிறது ஒண்ணு, வேற ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இல்லாம இருக்கணும்னா நம்ம ஒரு சாப்பிடத்துல சாப்பிட்றோன்ற அந்த உணர்வோட அதை அதை அந்த சுவையை உணர்ந்து சாப்பிடணும். இப்போ குளிக்கிறோம் அப்படின்னும் போது நம்ம குளிக்கிறோன்ற அந்த எண்ணம் மட்டும் இருக்கணும். குளிக்கிற நேரத்துல சில பேர் என்ன பண்ணணும், ஆஃபீஸ்ல என்ன இருக்கும், ஐயோ இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு அப்படி அந்த எண்ணம் ஓடும்போது குளிக்கச்சுல நீங்க சோப்பை தலைக்கு போட்டு தண்ணி ஊற்றும் போது பாதி சோப்பே வெளியே வந்திருக்காது, காதுல இப்படிலாம் இருக்கும். இதை மாதிரி எந்த இடத்துல என்ன வேலை செய்யறோமோ அந்த வேலைக்கு மட்டும் முழு கவனம் கொடுங்க. உங்க வாழ்க்கை வெற்றி நிச்சயம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.